நமக்கு ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா நம்ம அம்மா 2 சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. எதர் ஹாட் பேக் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் அல்லது கோல்ட் பேக் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். நம்ம டென்டிஸ்ட்ரியிலையும் இந்த ஹாட் பேக் அண்ட் கோல்ட் பேக்கை யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்கெங்க யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு யூஸ் பண்ணணும். ஸோ டென்டல் ப்ராப்ளம்ஸ்க்கு எங்கெங்க ஹாட் அண்ட் கோல்ட் பேக் யூஸ் பண்ணலாம்ன்ற சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஹாய், நான் டாக்டர் பிரியதர்ஷினி ஃப்ரம் டாக்டர் பிரியாஸ் டென்டல் கேர், மதுரை. கோல்டு பேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலா பல் சொத்தைனால உங்களை நைட்டு தூங்க விடாம வர்ற பல்வலிக்காக நீங்க கிளிப்பு போட்டிருந்தீங்கன்னா மந்த்லி போய் கிளிப்பை டைட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பெயின், நாகிங் பெயின் வரும். அந்த பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க பல் எடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உங்க ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க கோல்ட் பேக் யூஸ் பண்ணலாம். நீங்க விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்குமே உங்களோட பெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு அண்ட் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க தெரியாம எங்கேயாவது இடிச்சிருந்தாலோ இல்ல கீழே விழுந்து உங்க பல்லுலையோ உதட்டுலையோ ரத்தம் வந்திருந்தா அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க கோல்ட் பேக் யூஸ் பண்ணலாம். ஹாட் பேக் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க விஸ்டம் டூத் எடுத்த 2வது நாள்ல இருந்து ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்றதுக்காக ஹாட் பேக் யூஸ் பண்ணலாம். நீங்க பல்ல எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட இன்ஜெக்ஷன் சைட்ல மசில் ஸ்பாசம் ஆகி அப்போ உங்களுக்கு வாய் திறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த டைம் நீங்க ஹாட் பேக் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிஎம்ஜேல ப்ராப்ளம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சில சமயம் பெயின் ஜாஸ்தி இருக்கும். அந்த பெயினை ரிலீவ் பண்றதுக்கும் ஹாட் பேக் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். உங்க பெயினோட ஆக்சுவல் காஸை கண்டுபிடிச்சு உங்க டென்டிஸ்ட் கிட்ட சரி செஞ்சுக்கோங்க.